அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு பூரியும் ஒயிட் குருமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்க கட் பண்ணி கழுவி வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு 6 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கி தக்காளி ஒரே ஒரு தக்காளி சிறுசாக கட் பண்ணி போட்டு 4 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த உப்புலேயே அந்த வெங்காயம் வெந்துடும். உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு ஊத்துற மசாலா ஒரு கைப்பிடி தேங்காயும் ஒரு 10-20 முந்திரியும் கொஞ்சம் சோம்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அந்த வெங்காய கலவையில் கலந்துட்டு புதினா தலையும் மல்லித்தலையும் தூவி இறக்குனா சுவையான வெங்காய ஒயிட் மசாலா ரெடி. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிணையும் போது அதோடையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதே பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்து போட்டு எடுத்தோம்னா சாஃப்டான ரொம்ப ஒயிட் கலரில் பூரி வரும். சுவையான பூரி ரெடி. உருளைக்கிழங்கு பூரியும் ஒயிட் அதாவது வெங்காயம் ஒயிட் மசாலாவும் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.